ஓகே, இப்போ சாப்டர் 3ல சர்வீஸ் பிசினஸ் 1ல சாப்டர் 13 வேர் ஹவுசிங்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ வேர் ஹவுசிங்னா பொதுவா எல்லாரும் தெரியும். ஒரு ஸ்டோர் ஒரு குட்ஸை ஒரு ஒரு குடோன்ல மொத்தமா ஸ்டோர் பண்ணிட்டு வச்சிருக்கிறதா வேர் ஹவுசிங் சொல்லுவோம். ஸோ வேர் ஹவுசிங் பத்தி இன்ட்ரடக்ஷன் என்னென்ன அப்படி பார்க்கலாம். ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட் வேர் ஹவுசிங்னா என்ன? ஸோ வேர் ஹவுசிங்னா என்ன, வேர் ஹவுஸ்னா என்ன ஃபர்ஸ்ட், அப்புறம் வேர் ஹவுசிங்னா என்ன, அப்புறம் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ்னா என்ன, என்னென்ன வேர் ஹவுசஸ் டைப்ஸஸ்லாம் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். வேரியஸ் வேர் ஹவுசிங் டாக்குமெண்ட்ஸ், என்னென்னலாம் வேரியஸ் வேர் ஹவுசிங் டாக்குமெண்ட் இருக்கு. இப்போ வேர் ஹவுசிங் வாரண்ட் இருக்கு, வேர் ஹவுசிங் ரிசிப்ட் இருக்குல்ல, அது வேர் ஹவுசிங் டாக்குமெண்ட்ல வரும். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட், வேர் ஹவுசிங்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். வேர் ஹவுஸ், வேர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் குட்ஸ் தான் வேர்ன்னு சொல்லுவோம். ஒரு பொருளையோ ஒரு ப்ராடக்ட் தான் வேர்ன்னு சொல்லுவோம். இப்போ வேர் ஹவுசிங்னா வேர் ஹவுசிங்னா ஜென்ரலி மீன்ஸ் ஸ்டோர் குட்ஸ் ஆர் குடோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குடோன்ல அடக்கி ஒரு ப்ராடக்டை வைக்கிறதோ, ஒரு பெரிஷபிள் குட்ஸ் வைக்கிறதோ, நான் பெரிஷபிள் குட்ஸ் வைக்கிறதோ, ஒரு ப்ராடக்ட்ல ஒரு இடத்துல வைக்கிறோம்ல, அதுதான் வேர் ஹவுசிங் சொல்லுவோம். எங்க லொக்கேட் ஆயிருக்கு, விச் இஸ் லொக்கேட்டட் நியர் ஃபேக்டரி. ரா மெட்டீரியல் சொன்னல, ஃபர்னிச்சரோ ஃபினிஷ்டு குட்ஸோ, ஃபினிஷ்டு குட்ஸ்னா குட்ஸ் ப்ராடக்ட் ஃபினிஷ் பண்ணது, ஃபர்னிச்சர், ஒரு ஏதாவது சொன்னா ஃப்ரிட்ஜு, ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே ரிலேட்டடா ஒரு இடத்த ப்ராடக்டா வைப்போம்ல, மொத்த ஸ்டாக்கையும் அங்கேயே தூக்கி வைப்போம்ல, அதுதான் வேர் ஹவுசிங் சொல்லுவோம். மொத்த பொருளையும் ஒரு இடத்துல ரொம்ப லார்ஜஸ்ட் இடத்துல வைக்கிறது ஒரு ப்ராடக்ட்டை வந்து வேர் ஹவுசிங் சொல்லுவோம். இப்போ ஸ்டோரேஜ் இஸ் ஒன்லி ஹோல்டிங் பிளேசஸ் ஆஃப் குட்ஸ். ஒரு இடத்துல ஹோல்டிங் பிளேசஸ் ஆஃப் குட்ஸ் வைக்கிறோம்ல, அது ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். எங்கே வைக்கிறோம், ஒரு இடத்துல ஹோல்டிங்கா வைக்கிறோம், அது பேர் தான் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். Warehouse is located near the market to perform the other marketing functions such as grading. எங்கெங்கெல்லாம் warehousing located இருக்கோ அங்க எப்படி பண்ணுவோம், கிரேடிங் பண்ணுவோம், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம், அது பிளெண்ட் பண்ணுவோம், மைனிங் பண்ணுவோம், பேக்கேஜை மைனிங் பண்ணுவோம், பிளெண்டிங் பண்ணுவோம். பிளெண்ட் பண்றதுன்னா அது அது ரொம்ப இருக்கிற பொருளை பிளெண்ட் பண்ணி ஒரு இடத்துல வைப்போம்ல, அதுதான் வேர் ஹவுசிங் சொல்றாங்க. ஸோ வேர் ஹவுஸ்க்கும் வேர் ஹவுசிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் வேர் ஹவுஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வேர் ஹவுசிங்னா என்ன. ஸோ வேர் ஹவுஸ்னா இட் இஸ் a place where goods are stored for future uses. ஃபியூச்சர் யூசஸ்க்காக ஒரு இடத்த குட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா வேர் ஹவுசிங் சொல்லுவோம். அது டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட் டு பி ஸ்டோர். இப்போ பெரிஷபிள் குட்ஸ், நான் பெரிஷபிள் குட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மீட் வந்து ஒரு டைமுக்கு எடுத்த மாதிரி தான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும், டெட்டரேஷன் ஆயிடும், சீரழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்னிச்சர், வாஷிங் மிஷின், அது மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு இடத்துல லாங் டைமா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே தான் சொல்லியிருக்காங்க, வேர் ஹவுசிங் டு கீப் பெரிஷபிள் ஐட்டம் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கோல்ட் ஸ்டோரேஜஸ் ஆர் ரிக்வயர்ட். இப்போ வேர் ஹவுசிங் என்ன, ஒரு it is arrangement by which goods are stored when they are not need immediately. இப்போமே தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹோம் அப்ளையன்சஸ்லாம் ஒரு இடத்துல வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து தேவைப்படாம இருக்கும், ஸ்டாக்ல இருக்கும். ஸோ இத மாதிரி சில ஐட்டம்லாம் ஒரு இடத்துல இமீடியட்டா ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அது வேர் ஹவுசிங் சொல்லுவோம். இமீடியட்டா டக்கு டக்குன்னு எடுத்துட்டு ஒரு வேர் ஹவுஸ் ஒரு குடோனுக்குள்ள இருந்து எடுக்கிறோம். வேர் ஹவுசிங்னா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இதுல இருந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், டக்குன்னு எடுக்க முடியாது. அது வந்து டக்குன்னு எடுக்க முடியாது, நீட் இமிடியேட்லி. அண்ட்
they are not need immediately and are kept in a search manner so as to protect damage or deteriorations. சீரழிஞ்சு போக கூடாது, அதுக்காக ஒரு இடத்த ரொம்ப பெரிய வைக்கிறதா வேர் ஹவுசிங் சொல்றது. இதுக்கு மீனிங் வேர் ஹவுஸ்னா என்ன, வேர் ஹவுசிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீட் ஃபார் வேர் ஹவுசிங் எதெல்லாம் தேவைகள் வேர் ஹவுசிங்க்கு? மாஸ் ப்ரொடக்ஷன். ஒரு mass production இருக்கும் போதோ mass production of goods take places by establishing big factory and modern production. mass media மூலமா கூட அந்த mass production பண்ணலாம். so nature of commodity. இப்போ nature of commodityனா இப்போ perishable goods எடுத்துட்டோம்னா இப்போ சில commodity எல்லாம் கெட்டு போயிடும், சில commodity எல்லாம் கெட்டு போகாது. அதான் nature of commodity. needed தேவைகள். seasonal production but regular consumption. சில பொருட்கள்லாம் seasonal production தான், ஆனா regular consumption. the farm production such as wheat, sugar, pulses இதெல்லாம் வந்து டெய்லி உற்பத்தி ஆகுறது, seasonal மட்டும் தான் production ஆகாது. for producing only in the season, but the consumption of all these production are evenly spread throughout the year. so seasonal production, regular production but seasonal consumption. சில ப்ராடக்ட்ஸ்லாம் சில இதெல்லாம் சில ஃபுட்ஸ்லாம் ரெகுலரா கன்சப்ஷன் பண்ண மாட்டோம், ஆனா சீசனலா கன்சப்ஷன் பண்ணுவோம். எதெல்லாம் சீசனலா கன்சப்ஷன் பண்ணுவோம்னா ரெயின் கோட் சீசனலா தானே கன்சப்ட் பண்ணுவோம். மழை பெய்யும் போது மட்டும் தான் ரெயின் கோட் யூஸ் பண்ணுவோம். பிளாங்கெட் மழை பெய்யும் போது தான் குளிர் இருக்கும், அதனால இது பண்ணிப்போம். அம்பர்லா மழை பெய்யும் போது மட்டும் தான் சீசனல், எல்லா சீசன்லயும் இருக்கும், பட் ஆனா அந்த சீசனலுக்கு மட்டும் தான் கன்சப்ஷன் பண்ணும். இதெல்லாம் நீட் ஃபார் வேர் ஹவுசிங்ல கெப் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு வந்து ஸ்டோரேஜ் ரா மெட்டீரியல் ஏதோ ஸ்டோரேஜ் பண்ணி டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டை சோல்ட் பண்ணுவாங்க. ரீட்டைலருக்கோ இல்ல ஹோல்சேலருக்கோ சோல்ட் பண்ணி அங்கிருந்து நம்மளுக்கு கஸ்டமருக்கு வரும். ஸோ டைப் ஆஃப் வேர் ஹவுசிங். ஸோ டைப் ஆஃப் வேர் ஹவுசிங்ல on the basics of ownership, private ownership, government ownership, cooperative கூட்டுறவு வேர் ஹவுசிங் சொல்லுவோம். ஸோ இந்த மூணு தான் on the basics of ownership. பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், கோஆபரேட்டிவ் வேர் ஹவுசிங்கா இருக்கலாம். ஸோ on the basics of commodity stored, எங்கெல்லாம் commodity stored ஆயிருக்கும். commodityன்றது ஒரு குட்ஸ் வந்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் commodity storeன்னுவோம். ஜெனரல் வேர் ஹவுஸ், ஒரு ஜெனரல் வேர் ஹவுஸ் பொதுவா இந்த ப்ராடக்ட்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு ஜெனரல் வேர் ஹவுஸ். ஸ்பெஷல் கமாடிட்டி வேர் ஹவுஸ். ஸ்பெஷல் கமாடிட்டியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் பொருள், பெட்ரோலியம், அதெல்லாம் ஸ்பெஷல் கமாடிட்டி வேர் ஹவுஸ்ல வரும். ஸோ கோல்ட் ஸ்டோரேஜ் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டர் வேர் ஹவுசிங். கோல்ட் ஸ்டோரேஜஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் வேர் ஹவுசிங்ல அது ஒரு தனி கமாடிட்டி ஆஃப் செட் ஆஃப் குட்ஸஸ் தனித்தனியா வைப்பாங்க. ஸோ இதுதான் மூணா பிரிச்சு பேசிக்ஸ்ல இது பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பேசிக்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், பிரைவேட் ஓனர்ஷிப் பிரைவேட் பில் பண்ணுவாரு, கவர்மெண்ட் ஓனர்ஷிப் கவர்மெண்ட் பில் பண்ணுவாரு. கோஆபரேட்டிவ் வேர் ஹவுசிங் வந்து மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் இல்ல அது வந்து ஓன்ட் அண்ட் மேனேஜ் பை, யார் ஓன் பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணி மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் தான் இதை ஓன் பண்ணிப்பாங்க. அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டினா அக்ரிகல்ச்சர் கூட்டுறவு பண்ணுவாங்கல்ல, அந்த சொசைட்டிஸ், அந்த மக்கள், அந்த கஸ்டமர்ஸ் தான் ஒன்னா இருந்து அந்த ஸ்டோரேஜ் பண்றது இது பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, they are set up to provide warehousing facility to the members. மெம்பர்ஸ்க்கு they are set up to facilitate. ஃபர்ஸ்ட் அது எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்ப்போமா. நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கோஆபரேட்டிவ் வேர்ஹவுசிங் பண்றாங்க. ஸோ on the basics of commodity store, general warehouse. General warehouse, they are ordinary warehouse which are usually for storing most of the dry foods, grains, fertilizers, fertilizer. Productive measures against rat insections are undertaken by them. General warehousing. Special commodity நான் சொன்ன மாதிரி டொபாக்கோ, காட்டன் உள்ள ஸ்பெஷல் கமாடிட்டியில வரும். பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஆயில் ப்ராடக்ட்லாம் ஸ்டோரேஜ் பண்றது ஸ்பெஷல் கமாடிட்டியில வரும்.
So cold storage or refrigerated warehouses. சில இதெல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜ் கூலிங்கா இருந்தா மட்டும்தான் சில இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், எக்ஸ், பட்டர், ஃபிஷ், மீட் அதெல்லாம் வந்து கெட்டு போகாம இருந்தால் தான் இதாகும். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் வேர் ஹவுசிங், வேர் ஹவுசிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ வேர் ஹவுசிங் இட் இஸ் சேஃப்கார்ட் த ஸ்டாக் ஆஃப் merchant who do not have storing places. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ஸ்டோரிங் பிளேசஸ் இருந்தால் நிறைய merchant லிங்க் ஆவாங்க. So warehouses reduce distribution cost of traders by storing the goods in bulk and allow the trader to take the goods in small lot to his shop. ஒரு பல்கா ஒரு கமாடிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கமாடிட்டியில பல்கா இருக்கு ஒரு வேர் ஹவுசிங்ல, அதுல இருந்து ஹோல்சேலருக்கு ரீட்டைல் ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷன் நடக்கும். Other channel of distribution, the producer will transfer whether to appointed wholesaler or retailer. It helps in maintaining the continued sales and avoid the possibility of out of stock. இப்போ ஒரு பொருட்கள் இங்க ஹோல்சேலர் இருந்து ரீட்டைலர் போகுது அப்படின்னு ஒரு கண்டினியூ அந்த கன்சிஸ்டன்சி சேல்ஸ் இருக்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கே வராது வேர் ஹவுசிங்ல அப்படின்றாங்க. டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் போத் ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். வேர் ஹவுசிங் குடோன்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள், ஸ்கில்ஸஸ், வாழ்வாதாரம்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க அட்வான்டேஜ். ஸோ வேர் ஹவுசிங் டாக்குமெண்ட், வேர் ஹவுசஸ் வாரண்ட் யார்கிட்ட இருக்கணும்? ஓனர்கிட்டையும். அந்த டெபாசிட் ஆஃப் குட் பை த வேர் ஹவுசிங் கீப்பர் அவங்கள்ட்ட தான் வேர் ஹவுஸ் வாரண்ட் இருக்கணும். This is a document of title of goods, and the title of goods which has been warrant இருக்கணும் and can be transferred by simple endorsement, கை ஒப்பந்தம் இல்லைன்னா டெலிவரி இது பண்றது, அது மாதிரி சிம்பிளா டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒப்பந்தம் இருக்கணும். டு டிரான்ஸ்ஃபர் ஆல் த warehouse warrant is sufficient. So warehouse keeper receipt யார்கிட்ட இருக்கணும்? It is document issued by the warehouse keeper. யார் warehouse keeping பண்றாங்களோ அவங்க தான் which has been அந்த warehouse keep receipt இருக்கணும். Which acknowledge the receipt of goods from the depositor of goods. It also shows the existence of agreement to keep the goods in the warehouse subject to certain conditions. Which has been அந்த receipt-ல. ஆனா இது வந்து this is not a document of title of goods and is not transferable, the receipt. ஸோ இதோட ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து டாக்குமெண்ட் வாரண்ட் யார் வச்சிருப்பார்? வேர்ஹவுஸ் வாரண்ட். இட் இஸ் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ். ஆனா இட் இஸ் நாட் a document of title of goods. receipt வச்சிருக்காங்க. It is not only an acknowledgement for the receipt of goods but also gives the authority of to get delivery of goods by the owner or by third party. It is only for the receipt of goods. It can be negotiated or transferred to others. It cannot be transferred. அந்த receipt வந்து வாரண்ட் வந்து ஒரு ஓனர் கொடுப்பாரு, அது receipt வாங்குறவங்க கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க. இந்த கஸ்டமர்ஸ் ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படி சொல்றேன். இந்த நெகோஷியேட்டட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் டு தேர்ட் பார்ட்டி பண்ணலாம். ஆனா அதுல which cannot be transfer பண்ண முடியாது. Collateral security for getting financial assistance, it cannot be collateral security. Delivery of goods affected by surrendering this warrant with endorsement. கை ஒப்பந்தமா வழியா which have been warrant delivery பண்ணலாம். Delivery is effective by surrendering this receipt with a letter of depositor. Who is a depositor? Owner is a depositor. அவங்கள்ட்ட இருந்து தான் which have been surrendering the receipt. யாருக்கு? ஹோல்சேலருக்கோ, ரிட்டைலருக்கோ, இல்ல இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கோ which have been come. இந்த இது வாரண்ட் யார் கொடுப்பா? ஓனர் கொடுப்பாரு, ஆர் தேர்ட் பார்ட்டி கொடுப்பாரு. அதுல இருந்து யாருக்கு வரும்? வேர் ஹவுசிங் ரிசிப்ட் வந்து யாருக்கு வரும்? கஸ்டமர், ஹோல்சேலர், ரிட்டைலர். இவங்க 3 பேருக்கு தான் டாக்குமெண்ட் இது வரும்.
ஸோ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து தனி கமிட்டி ஆர் ஒரு ஃபுட் கிரெயின் ஃபெசிலிட்டி பண்ற ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பண்ற இடம்னு சொல்லலாம். So Food Corporation of India also hires storage capacity from other sources such as Central Warehousing Corporation which have been hired பண்ணலாம் storage capacity State Warehousing Corporationல private party கிட்ட இருந்து. The availability of storage of capacity of Food Corporation of India is எவ்வளவு availability of storage and the capacity அந்த இடத்த which have been product வைக்கிறதுக்கான இடமே 74.6 மில்லியன் டன் அளவுக்கு ஃபுட் கெப்பாசிட்டி பண்ணி வைக்கலாமா. இது எப்போ பண்ணதா ஆகஸ்ட் 28 2030ல கவர்மெண்ட் டோல்ட் டு இன் லோக்சபால which have been இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 74.6 மில்லியன் டன் வந்து ஸ்டோரேஜ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு அவங்களோட குடோன்ல. The FCI Food Corporation of India was set up எப்போ ஸ்டார்ட் பண்ணது which have been Food Corporation Act 1964ல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்கா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வேர் ஹவுஸ்னா என்ன, கீ டேர்ம்ஸ். வேர் ஹவுஸ்னா என்ன, ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வேர் ஹவுஸ் சொல்லுவோம். வேர்னாலே ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹவுஸ்னா which have been ஒரு குடோன். ஸோ வேர் ஹவுசிங்னா என்ன, ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஒரு இடத்துல பல்கா பண்ற இடம் தான். இத மாதிரி இங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க. பல்கா ஒரு இடத்துல பண்றோமா, இங்க இருந்து வேர் ஹவுஸ்ல இருந்து வேர் ஹவுசிங்ல இருந்து வேர் ஹவுஸ்க்கு வரும். வேர் ஹவுஸ்ல இருந்து ரிட்டைலர், ஹோல்சேலர், ரிட்டைலர், அடுத்தது யாருக்கு வரும், கஸ்டமருக்கு வரும். ஹோல்சேலர், ரிட்டைலர், கஸ்டமர். ஃபர்ஸ்ட் வேர் ஹவுசிங்ல இருந்து வேர் ஹவுஸ்க்கு வரும். வேர் ஹவுஸ்ல இருந்து ஹோல்சேலர்ட்ட வரும். ஹோல்சேலர்ட்ட இருந்து ரிட்டைலர்ட்ட வரும். ரிட்டைலர்ட்ட இருந்து கஸ்டமர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன்ல நீங்க ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா வேர் ஹவுஸ்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். இது டைரக்டா உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். ஸோ வேர் ஹவுசிங்ல இருந்து ஒரு பெரிய செக்டார்ஸ், பெரிய குடோன்ல இருந்து ஒரு சின்ன குடோன்ல வரும். சின்ன குடோன்ல இருந்து ஹோல்சேலர்ட்ட வரும். ஹோல்சேலர்ட்ட இருந்து ரிட்டைலர்ட்ட வரும். ரிட்டைலர்ட்ட இருந்து கஸ்டமர்ட்ட வரும். இல்லைன்னா டைரக்டா ஆன்லைன் மூலியமா, எலக்ட்ரானிக் ஆன்லைன் மூலியமா டைரக்ட் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா which have been ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளிப்கார்ட், அமேசான் மாதிரி டைரக்ட் ஆப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹோல்சேலர்ட்ட இருந்து டைரக்டா மேனுஃபேக்சர் அந்த யார் இது பண்றாங்களோ அவங்க டைரக்டா வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் டோர் ஸ்டெப்ல வந்துடும். பாண்டட் வேர் ஹவுசஸ். இது பாண்டட் வேர் ஹவுசஸ் ஃபினான்ஷியலா அந்த ஒப்பந்தம் ஆயிருக்கும். அந்த பாண்டட் வேர் ஹவுசிங். வேர் ஹவுஸ் வாரண்ட் யார்கிட்ட இருக்கும், ஓனர்கிட்ட தான் அந்த வேர் ஹவுஸ் வாரண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸஸ் வந்து இது பண்றோம்னு இருக்கும். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட தான் அந்த ஃபுட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ஃபுட் கார்பரேஷன் 74.6 மில்லியன் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். சிடபிள்யூசினா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். இதுவும் ஃபுட் கார்பரேஷனோட ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி தான், சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ தேங்க்யூ.